வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. இந்த வேலை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஷேர்சாட்டில் வெரிஃபை பண்ணுறது, அதாவது ஷேர்சாட்டை வெரிஃபை பண்ணுறது அப்படின்னா அந்த உங்கள் ப்ரொஃபைல் கிட்ட நம்ம பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ப்ளூ டிக் பார்த்தீங்கன்னா கொண்டு வருது. மோஸ்ட் பாப்புலர் அக்கௌண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளூ டிக் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. நீங்கள் ஃபேஸ்புக்லையோ இன்ஸ்டாகிராமோ இல்லை ட்விட்டர் அப்படிங்கிற ஆப்பில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் வெரிஃபை அப்படிங்கிறதா என்ன அப்படின்னு. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷேர்சாட்டில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, உடனே ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது ஒரு 2-3 வாரத்துக்கு அப்புறம் வீடியோ போகிறோம். எதுனாலனா சேனலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக் வந்துருச்சு. அதனால பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ் வீடியோ போட முடியல. அதாவது ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாமா. ஷேர்சாட்டில் எப்படி நம்ம எப்படி நம்ம வெரிஃபை பண்ணுறது. ஷேர்சாட்டில் வெரிஃபை பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. பட் என்னன்னா நீங்கள் இந்த இன்ஸ்டாகிராமோ இல்லை ஃபேஸ்புக் மாதிரியே பார்த்தீங்கன்னா கிடையாது ஷேர்சாட்டு. அதாவது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு பாப்புலர் பர்சனாக இருக்கணும். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் வந்தால் மட்டும் பத்தாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற இடத்துலையும் இன்ஸ்டாகிராம் மட்டும் வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு தனியாக பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறதுனா ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்கணும். அதே மாதிரி அந்த இன்ஸ்டாகிராம் வெளியிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாப்புலராக இருக்கணும். அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2000-3000 மெம்பர்ஸ் கிட்ட தெரிஞ்சவங்களா இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வெரிஃபை அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபேஸ்புக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். என்னன்னா நீங்கள் அந்த ஆப்பை விட்டு வெளியில நீங்கள் பாப்புலராக இருக்கணும். அந்த ஆப்புக்குள்ள மட்டும் நீங்கள் பாப்புலராக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் பார்த்தீங்கன்னா பெருசாக பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ண முடியாது ஈஸியாக. ஸோ பார்த்தீங்கன்னா பட் ஷேர்சாட்டில் அப்படி கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தாலே போதும், உங்களால் பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிட முடியும். பட் எல்லாத்தாலையும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் லிமிட் வச்சிருப்பாங்க. அந்த ஃபாலோவர்ஸ் நீங்கள் கிராஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வெரிஃபைடு அக்கௌண்ட்டா அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். வெரிஃபை அக்கௌண்ட்டா பண்ணுறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல ஷேர்சாட்டில் பப்ளிக் அக்கௌண்ட் வச்சிருக்கணும். அதே மாதிரி 50,000 ஃபாலோவர்ஸ், அதாவது 50K ஃபாலோவர்ஸ்க்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கணும். அப்படி நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா சில லிங்க்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா ஷேர்சாட் கேட்டு வெரிஃபை அப்படிலாம் சில லிங்க்ஸ் இருக்கும். ஸோ அந்த லிங்க்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா என்னன்னா உங்களுடைய ஐடி கேட்பாங்க, ஐடென்டிட்டி கேட்பாங்க. ஐடென்டிட்டி அப்படின்னா ஆதார் கார்டு கிடையாது. ஆதார் கார்டு தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், பேன் கார்டு, அதுக்கப்புறம் பாஸ்போர்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் சில விஷயம், அதான் ஆதார் கார்டு தவிர உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா கார்ட்ஸையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதே மாதிரி தான் ஷேர்சாட்லையும் என்னன்னா உங்களுடைய ஆதார் கார்டு முக்கியம் கிடையாது. உங்களுடைய பேன் கார்டு உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை கார்னர்லேருந்து, அதாவது ஃபுல் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ எடுத்து ஒரு வெப்சைட் லிங்க் கொடுப்பாங்க, அதில் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா போதும். அது பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபை பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் தானா அப்படிங்கிற மாதிரி வெரிஃபை பண்ணிட்டு சப்போஸ் அது பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 1 வாரம் இல்லை 2 வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா திருப்பி 2வது டைம் உங்களால் பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் மற்ற விஷயத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஷேர்சாட்டில் பார்த்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணணும். கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணணும். உங்களுடைய இமெயில் ஜிமெயிலாம் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ப்ரொசீட் பண்ணிக்கணும். போட்டுட்டு நீங்கள் ஓகே கொடுத்து ஃபுல்லாக சென்ட் பண்ணீங்க அப்படின்னா சென்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடாது. அதே மாதிரி சென்ட் பண்ணுற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வெரிஃபை கிடைச்சிடாது. ஒன்லி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகும் சான்ஸ் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் பண்ணது என்னன்னா திருப்பி நீங்கள் ட்ரை பண்ணணும். அதாவது என்ன ஒரு மாதமோ 2 மாதமோ பார்த்தீங்கன்னா டைம் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் ஒரு சென்ட் பண்ணி அது பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கொடுப்பாங்க. ஸோ இந்த டைம் வரையும் நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் திருப்பியும் உங்களுடைய பேன் கார்டு இல்லை பாஸ்போர்ட்டை மற்றது பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். பட் இதில் ஆதார் கார்டு அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் யூஸ் ஆகாது உங்களுக்கு. ஏன் அப்படின்னா ஆதார் கார்டு அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டே இருக்கும். பட் பேன் கார்டு அப்படிங்கிறது எல்லாத்துக்கிட்டே இருக்காது. ஒன்லி என்னன்னா ஒரு ஃபேமிலிக்கு ஒருத்தர் அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஷேர்சாட்டில் வெரிஃபை பண்ணிடலாம். வெரிஃபை பண்ணால் உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வெரிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் நிறையவே கிடைப்பாங்க. அதாவது என்ன வீடியோஸ் பார்த்து கிடைக்கிறத விட வெரிஃபை ஆயிருக்கீங்க, நீங்கள் ஒரு பாப்புலரான ஒரு அக்கௌண்ட் அப்படின்னு தெரிஞ்சாலே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஷேர்சாட்டில் ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டையும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிங்கன்னா உங்களால் பார்த்தீங்கன்னா ஷேர்சாட்டில் ஷேர்சாட் வழியாக பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா ஷேர்சாட்டுக்கு நீங்கள் எதாவது பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கணும். அதாவது உங்களுடைய போஸ்ட், அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 போஸ்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் 1000 போஸ்ட் போட்டிருந்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரிபியூஷன். ஷேர்சாட் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் வளர்றதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இதே நம்ம 100 போஸ்ட் போட்டிருக்கோம், 200 போஸ்ட் போட்டிருக்கோம் அப்படின்னா உங்களுடைய ஃபாலோவர்ஸ் பொறுத்து தான். நீங்கள் போடுற போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபாலோவர்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறதையும் அவங்க பார்த்தீங்கன்னா கால்குலேட்லாம் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, ஷேர்சாட்டோட க்ரோத்தில் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிற விஷயத்த அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. சப்போஸ் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க. அந்த லிமிட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெரிஃபைலாம் தரமாட்டாங்க. ஈவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ஃபாலோவர்ஸ்க்கு மேலே இருந்தாலும் தரமாட்டாங்க. ஸோ நீங்கள் முடிஞ்சதை என்ன பண்ணால் ஷேர்சாட்டை பொறுத்தவரை நீங்கள் நிறையா போஸ்ட் அப்லோட் பண்ணாலே போதும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷேர்சாட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி ஆயிரும். சப்போஸ் நீங்கள் வெரிஃபை ஆகிட்டீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணலாம். ஷேர்சாட் வழியாக ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி
அதர் சோர்சஸ், அதாவது என்னன்னா அந்த ஆட்ஸ் போகிறது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். போஸ்ட் போகிற மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும். போஸ்ட்டுக்கு இவ்வளோ மணி அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்சாட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மூலியமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணலாம். வெரிஃபை பண்ணாதான் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வெரிஃபை பண்ணாதான் ஏர்ன் பண்ண முடியும். சப்போஸ் வெரிஃபை பண்ணாமல் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னா, வெரிஃபை பண்ணாமல் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில ஆட்ஸ்லாம் போட்டு ஏர்ன் பண்ணலாம். ஆட்ஸ் அப்படின்னா மற்ற கம்பெனியோட ஆட்ஸ் எடுத்து நீங்கள் வந்து ஒரு போஸ்ட்டாவோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டோரியாவோ போட்டு அது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண நிறையவே சான்ஸ் இருக்குது. பட் ஷேர்சாட்டில் உங்களால் இப்படி தான் வெரிஃபை பண்ண முடியும். அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ஃபாலோவர்ஸ்க்கு மேலே இருக்கணும். ஷேர்சாட்டுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் பண்ண முடியும். அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு தவிர்த்த மற்ற கார்ட்ஸ், அதாவது நீங்கள் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற விஷயம், என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறது அதுலேயே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்சாட்டில் டிக், அதாவது வெரிஃபை அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிரும். இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எதுக்கு நான் போட்டேன்னா நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, என்னன்னா ஷேர்சாட்டை நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணுறது ப்ரோ அப்படின்னு. அதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ போட்டாச்சு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே லைக் பட்டன் கிளிக் பண்ணிட்டு என்னோட அடுத்த வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.